கங்குவா திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஎஸில் படம் பார்த்த நண்பர்கள்லாம் இப்படி தான் கால் பண்ணாங்க. மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப திருப்தியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக. சார் என்பது புலம்பாமல் வரீங்களா கொஞ்சம்? ஹாய் வியூவர்ஸ், உங்களில் பல பேருக்கு தெரியாத விஷயத்த சொல்கிறேன். நான் ஒரு பயங்கரமான சூர்யா ஃபேனுங்க. ஆனால் அதுக்காக படம் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்க. நான் ஒத்துக்கிறேன். ஐ அம் சரண்டர்ட். உனக்கு பிறந்தாடா சொல்ல முடியும். சுமார் ஒரு 2019 ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது என்னன்னா, சூர்யா சிவா ஞானவேல் ராஜாவோட காம்போல சூர்யா 39 ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் அந்த படம் அப்போ கொஞ்சம் தள்ளி போனதால் சூர்யா இந்த பக்கம் சூரரை போட்டு ஜெய்பீம் அப்படின்னு பிஸி ஆகிட்டாரு. சிவாவும் அந்த பக்கம் அண்ணாத்த படத்தை டைரக்ட் பண்ண போயிட்டாரு. ஆனால் மறுபடியும் இந்த காம்போ சூர்யா 42 ரீயூனிட் ஆகி எடுத்திருக்க படம் தான் இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க கங்குவா. உண்மையிலே கங்குவா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறது இல்லைங்க. ஏன்னா ஸ்பாய்லருக்காக சொல்ல, இந்த படத்தில் கதைங்கிறதே பெருசாக இல்லை. வாட் ப்ரோ? ஏன் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் சிவா எடுத்த படங்களில் என்ன கதை இருக்குமோ அதே தான் இந்த கங்குவா படத்தோட கதையும். இப்போது வீரம் படத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஹீரோயினியை வில்லன்ட்டேருந்து காப்பாற்றணும். வேதாளம்னா தன்னோட தங்கச்சியை வில்லன்கள்ட்டேருந்து காப்பாற்றணும். விஸ்வாசமில் தன்னோட பொண்ணை வில்லன்கள்ட்டேருந்து காப்பாற்றணும். அண்ணாத்தையில் மறுபடியும் தன்னோட தங்கச்சியை வில்லன்ட்டேருந்து காப்பாற்றணும். முடியல. இப்போ இந்த கங்குவால அந்த குட்டி பையனை பாஸ்ட்லேயும் காப்பாற்றணும், ப்ரெசன்ட்லேயும் காப்பாற்றணும். இது இல்லாமல் பெருமாச்சி மக்களையும் காப்பாற்றணும். உங்கள்கிட்டேருந்து யார் சார் எங்களை காப்பாற்றுவா? இப்போது இந்த கங்குவா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட முதல் 20 நிமிஷம் ப்ரெசென்ட்டில் தான் நடக்குது. அதில் சூர்யா ஃப்ரான்சிஸ்னு ஒரு கேரக்டரில் வராரு. இது வரைக்கும் சூர்யாவோட கெரியர்லேயே ஒஸ்ட்டு கேரக்டரைசேஷன்னா அது இந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டர் தான். இப்போது சூர்யான்னு மட்டும் இல்லை, திஷா பட்டானி, கேஎஸ் ரவிக்குமார், யோகி பாபு, கோவை சர்லா, ரெடின் கிங்ஸ்லின்னு எந்த ஒரு கேரக்டருமே ப்ராப்பராக எழுதப்படலை. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரெசன்ட் போர்ஷன் எப்படா முடியும்னு ஆயிடுச்சு. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. இப்போ கங்குவா போர்ஷன் ஆச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, கங்குவா ஸ்டோரி ஆரம்பித்து முதல் 10 நிமிஷம் அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த கேரக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் போணுச்சு. ஆனால் அதுவும் சூர்யா இன்ட்ரோ வரைக்கும் தான். சூர்யா இன்ட்ரோக்கு அப்புறம் படம் படுத்தது தாங்க. அவன் செத்துட்டான்டா. சரி, இதுக்கப்புறமாச்சும் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக போகும், பாபி தியாலுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. கத்துறானுங்க. ஏன் கத்துறானுங்க, எதுக்கு கத்துறானுங்கன்னு தெரியல, ஆனால் கத்துறானுங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா டிஎஸ்பியோட பிஜிஎம் வேற. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம்லாம் இந்த படத்தை முடிச்சா போதுன்னு ஆயிடுச்சுங்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. கடைசியில் ஒரு வழியாக படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஏஞ்சா கார்த்தியை வச்சு பார்ட் 2க்கு லீடு கொடுக்குறானுங்க. இப்போ இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த படம் என்ன தான் மொக்கையாக இருந்தாலும் இந்த படத்தில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. உண்மையிலே மனுஷன் இந்த படத்துக்காக பெரிய உழைப்பை போட்டுருக்காருங்கிறது அதை பார்க்கும்போதே தெரியுது. அது கங்குவா கேரக்டர் அவர் எடுத்துக்கிட்ட மெனக்கடலாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சூர்யாவோட உழைப்புங்கிறது பெருசு, ஆனால் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறதுனால அந்த பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலை. எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு போட்டது டிஎஸ்பியோட மியூசிக் தான். தேவி ஸ்ரீ பிரசாதோட பிஜிஎம் அங்கங்கே நல்லா தான் இருக்குது. ஆனால் படம் முழுக்க அது வரதுனால ஒரே இறைச்சலாயிடுது. தம்பி மெதுவாப்பா, காதலாம் கொய்யினதுல. அடுத்தது இந்த படத்தோட விஷுவல் தான். சினிமாட்டோகிராஃபர் வெற்றி உண்மையிலே அவர் ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் முழுக்க அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப கிராண்டியராகவும் ரிச்சாகவும் இருக்குது. ஸோ இது இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். இப்போ இந்த படத்தில் எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் சொன்னாலும் இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன்னு எதுவுமே சரியில்லை. அப்படிங்கிறதுனால இவங்க போட்ட மொத்த உழைப்பும் வீண் தாங்க. செஞ்சிட்டியா? மொத்தமாக செஞ்சிட்டியா? இந்த படத்தோட பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த படத்தோட டயலாக்ஸ் தாங்க. ஏன்னா மதன் கார்கி மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவங்க ஏன் இவ்வளோ மோசமாக வசனம் எழுதுனாங்கன்னு புரியல. எதிர்கொள்வோம். என்னடா டயலாக் இது? அஜித்துக்கு ஒரு விவேகம், ரஜினிக்கு ஒரு அண்ணாத்த, சூர்யாவுக்கு ஒரு கங்குவா அப்படின்னு எப்படி இவர் சூஸ் பண்ணுறாருனே தெரியல. ஆனால் தரமான சம்பவம் பண்ணிடுறாரு. ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது இந்த படம் 3D படம், இது வந்து ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா படத்தில் வைலன்ஸுங்கிறது ரொம்பவே அதிகம். ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், கையை வெட்டி வீசுறதுன்னு சொல்லிட்டு நிறைய காட்சிகள் ரொம்ப வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் பாருங்கள். ஒரு சூர்யா ஃபேனாக நான் சொல்கிறேன், இந்த படம் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுங்க. உனக்கு ஆகணும்டா.
கூட இருக்கவனா நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். துரோகம் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க. நம்புறவங்க பண்றாதான் அது துரோகம். புரியுதா?